நண்பர்களே, நீங்க Google Photos அப்ளிகேஷனை நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அருமையான ட்ரிக்கை வந்து நான் இந்த வீடியோல தெரிவிக்க போறேன். கண்டிப்பா அந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த வீடியோவுக்கும் நிறைய லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ லைக் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பூஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ நம்மள இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதில் விஷயம் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். Google Photosல நிறைய போட்டோவை நீங்க பேக்கப் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த போட்டோவெல்லாம் ஒவ்வொரு ஆல்பமா நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த போட்டோலாம் நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க லிங்க் மூலியம். அதாவது நீங்க எப்பெல்லாம் புது புது போட்டோவை வந்து Google Photosல நீங்க அப்லோட் பண்றீங்களோ அந்த போட்டோலாம் வந்து இந்த லிங்க் மூலியமா அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அவங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிடுவாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுமையாக தெரியாதவங்க சில சமயங்களில் இது சோஷியல் மீடியால பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதாவது உங்க நண்பருக்கோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த டெக்னாலஜி பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கிடலன்னா கண்டிப்பா உங்களுடைய போட்டோ லீக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்களுடைய பிரைவசி வெளி உலகத்துக்கு வந்துடும், அதாவது பப்ளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஒரு அருமையான ட்ரிக்கை நீங்க Google Photosல பயன்படுத்தலாம். பயன்படுத்துறது மூலியமா நீங்க ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து இந்த Google Photosல லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்கள தவிர்த்துட்டு புதுசா யாரும் உள்ள வராத அளவுக்கு நீங்க ஒரு அருமையான ட்ரிக்கை உங்களுடைய Google Photosல பண்ண முடியும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல தெரிவிக்க போறேன். அதுக்கு என்ன பண்றீங்க, வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கக்கூடிய Google Photos அப்ளிகேஷன்ல ஆல்பமை எப்படி நம்ம பிரைவேட்டா வச்சுக்கிறது அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு செமையான ட்ரிக் அப்படி சொல்லலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய Google Photos ஓபன் பண்ணுங்க. போட்டோஸை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டம்ல 3 டேப் இருக்கு. இதுல லைப்ரரின்னு இருக்கு. ஸோ அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆல்பத்தை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஆல்பத்தை வந்து ஓபன் பண்றேன். நண்பர்களே, நான் ஒரு ஆல்பத்தை ஓபன் பண்ணிட்டேன். லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்பத்தை ஓபன் பண்ணிட்டேன். இப்போ டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல ஆப்ஷன் ஒரு செட்டிங் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல லிங்க் ஷேரிங்னு இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப்ல இருக்கு. இது எனேபிள் பண்ண முயற்சி பண்ணுங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல லிங்க் ஷேரிங் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இது எனேபிள் இருக்கு. இப்போ நீங்க வந்து எவ்வளவு பேரை வேணாலும் நீங்க உங்களுடைய லைப்ரரியில வந்து ஆட் பண்ண முடியும். அதே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ லிங்க் ஷேரிங் வந்து எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் பேக் பட்டன் போங்க. இந்த பேக் ஏரோ பாத்தீங்கன்னா அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் ஜூலை 9, 2012 அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கு, என்னுடைய போட்டோ இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு. இந்த பிளஸ் பட்டன்ல நீங்க யாரெல்லாம் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம். அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கீழே இன்வைட் த பீப்பிள், அதாவது இன்வைட் டு ஆல்பம். நீங்க யாரை இன்வைட் பண்ணி நிக்கிறீங்களோ அவங்கள நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க செலக்ட் பண்ணி அந்த இடத்துல உங்க போட்டோக்கு பக்கத்துல நீங்க யாரை இன்வைட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுடைய போட்டோ இதுல பக்கத்துல டிஸ்ப்ளே ஆகும். இப்போ டிஸ்ப்ளே ஆனதுக்கு அப்புறம் இப்போ நீங்க போடக்கூடிய எல்லா போட்டோவும் அவரும் பாப்பாரு. அதாவது நீங்க லிங்க் பண்ணி வச்சிட்டீங்க. இப்போ புதுசா வர்றவங்களை நீங்க லிங்க் பண்ணக்கூடாது. அந்த லிங்கை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய லிங்க்ல இருக்கக்கூடியவங்க போட்டோவை நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில சமயங்கள் அது பப்ளிக்கா கூட போகலாம். அதை முதல்ல தடுக்கிறதுக்கு டாப் ரைட்ல ஒரு 3 டாட் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் லிங்க் ஷேரிங் பாத்தீங்களா, இதை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா மேக் பிரைவேட், திஸ் வில் ரிமூவ் ஆல் தி கமெண்ட்ஸ், யூ கேன் ஆல்வேஸ் ஷேர் அகைன் லேட்டர். ஸோ இதை மேக் பிரைவேட் ஆக்கிங்க. அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆல்பத்துக்கு மேல எந்தவித லிங்கும் இல்ல, உங்களுடைய போட்டோ இல்ல, நீங்க யாரெல்லாம் இணைச்சீங்களோ அவருடைய போட்டோவும் இல்ல. சோ இந்த மாதிரி நீங்க பிரைவேட்டா உங்களுடைய ஆல்பத்தை வச்சுக்க முடியும். அதாவது நீங்க முன்னாடி யாரெல்லாம் லிங்க் பண்ணிருந்தீங்களோ அவங்க உங்களுடைய தொடர்புல இருப்பாங்க. நீங்க போடக்கூடிய எல்லா போட்டோவும் அவங்களால பார்க்க முடியும். பட் புதுசா யாராலையும் உள்ள நுழைய முடியாது. அதே நேரத்தில் உங்களுடைய பிரைவசி வந்து காக்கப்படும், பப்ளிக் ஆகாது. இந்த மாதிரி ஒரு அருமையான மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோல Google Photosக்கான ஒரு அருமையான ட்ரிக் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோல கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.